அகிலத்தின் அன்பான சொந்தங்களுக்கு இனிய வணக்கம். இன்றைய உலகின் முக்கிய செய்திகளோடு இணைந்திருக்கின்றீர்கள். மேற்கு கரையில் இஸ்ரேல் நடத்தும் கொடூரமான தாக்குதலில் 10 பாலஸ்தீனர்கள் கொல்லப்பட்டுள்ளதாக செய்திகள் வெளியாகியுள்ளது. காசாவில் கமாஸ் மற்றும் இஸ்லாமிய போராளிகளுக்கும் இஸ்ரேலிய இராணுவத்திற்கும் இடையில் மிக கடுமையான சண்டை இடம்பெற்று வரும் சூழ்நிலையில் தற்போது மேற்கு கரையின் பல்வேறுபட்ட பகுதிகளின் மீது இஸ்ரேல் இதுவரை இல்லாத தாக்குதல்களை நடத்தியிருப்பது பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. மேற்கு கரையின் பல்வேறுபட்ட பகுதிகளின் மீது இஸ்ரேல் நடத்திய கொடூரமான தாக்குதலில் 10 பேர் கொல்லப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதுவரை மேற்கு கரையில் மட்டும் 600 பாலஸ்தீனர்கள் இஸ்ரேலிய இராணுவத்தினரால் கொல்லப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்ட சூழ்நிலையில் இஸ்ரேல் மீண்டும் இதுபோன்ற திடீர் தாக்குதலை மேற்கு கரையில் நடத்தியுள்ளமை அதிர்ச்சி ஏற்படுத்தியுள்ளது. இந்நிலையில் துபாஸ் பகுதியில் 7 பேர் இன்று காலை உயிரிழந்ததாக தெரிவிக்கப்பட்ட சூழ்நிலையில் அதன் பின்னர் ஜெனின் பகுதியில் 2 பேர் உயிரிழந்துள்ளதாக பாலஸ்தீன சுகாதார அமைச்சகம் தெரிவித்துள்ளது. ஜெனின் பகுதியில் பலியான அந்த 2 பேரில் ஒரு 24 வயது இளைஞரும் உள்ளடங்குவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேற்கு கரை பகுதியில் பல கட்டிடங்களையும் குடியிருப்புகளையும் கட்டியுள்ள இஸ்ரேல் 5 லட்சத்துக்கும் மேற்பட்ட ஜூதர்களை குடியேற்றி யூதர்களின் குடியிருப்பாக அவற்றை மாற்றி அவர்களுக்கு குடியுரிமையும் வழங்கியிருக்கின்றது. ஏற்கனவே காசாவை நிர்மூலம் ஆக்கிய இஸ்ரேலின் உடைய இராணுவமும் இஸ்ரேலிய அரசும் மேற்கு கரையிலும் பாலஸ்தீனர்களுக்கு மிகப்பெரிய சிக்கலை ஏற்படுத்தியிருப்பதுடன் மேற்கு கரையின் பல்வேறுபட்ட பகுதிகளையும் ஆக்கிரமிக்க முற்பட்டுள்ளமையை அண்மைய சம்பவங்கள் காட்டியிருந்தன. இந்த சூழ்நிலையில் மேற்கு கரையில் இஸ்ரேலின் தாக்குதல் குறித்து பல்வேறுபட்ட தரப்புகளும் தங்களுடைய கண்டனங்களை வெளியிட்டுள்ளார்கள். உலகின் பிரபல செய்தி பரிமாற்ற சமூக ஊடகமான டெலிகிராம் நிறுவனத்தின் இணை நிறுவனர் மற்றும் சிஇஓவாக இருக்கும் பாவல் த்ரோவ் பாரிஸ் அருகே உள்ள விமான நிலையத்தில் வைத்து பிரான்ஸ் போலீசாரால் கைது செய்யப்பட்டிருந்தார். டெலிகிராம் செயலியின் மூலம் நடக்கும் சட்டவிரோத செயல்களுக்கு டெலிகிராம் துணை புகின்றது, பயங்கரவாதத்துக்கு ஆதரவு அளிக்கின்றது, பயனர்களின் தரவுகளை அரசுகளிடமிருந்து பாதுகாக்கின்றது உள்ளிட்ட குற்றச்சாட்டுகளின் பேரில் பாவல் கைது செய்யப்பட்டுள்ளார். பாவல் த்ரோவை தற்போது நீதிமன்ற காவலில் தடுத்து வைத்து போலீஸ் விசாரணை நடத்தி வருகின்றது. பாவல் த்ரோவின் உடைய கைதானது ஊடக சுதந்திரத்துக்கு விடுக்கப்பட்ட பெரும் அச்சுறுத்தல் என பலரும் தங்களுடைய கண்டனத்தை வெளியிட்டுள்ளார்கள். இதற்கிடையே இந்த கைது நடவடிக்கை அரசியல் ரீதியானது இல்லை என பிரான்ஸ் அதிபர் இமானுவேல் மேக்ரோன் தெரிவித்திருந்தாலும் கூட ரஷ்யாவை சேர்ந்த இவர் கைது செய்யப்பட்ட நடவடிக்கை ஆனது பிரான்சின் உடைய அரசியல் ரீதியான முடிவாக இருக்கலாம் என்பது பலருடைய குற்றச்சாட்டாக இருக்கின்றது. இந்த கைது நடவடிக்கைக்கு எலன் மாஸ்க் உள்ளிட்ட பெரும் புள்ளிகள் பலரும் கடுமையான கண்டனங்களை வெளியிட்டுள்ளார்கள். அதேபோல ரஷ்யாவும் த்ரோவ் கைதுக்கு கண்டனம் தெரிவித்து அவரை மீட்பதற்கான முயற்சிகளில் இறங்கியுள்ளது. இந்நிலையில் உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய ஊடக சுதந்திரத்துக்கு விடுக்கப்பட்ட அறைகூவலாக இதை பலரும் கண்டனம் வெளியிட்டுள்ளார்கள். இந்த நிலையில் பிரான்ஸ் நாட்டிடமிருந்து ரஃபேல் போர் விமானங்களை கொள்முதல் செய்யும் திட்டத்தை ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் த்ரோவ் கைதின் பின்னர் தற்காலிகமாக நிறுத்தி வைத்துள்ளதாக அறிவித்துள்ளது. அபுதாபியில் பிரெஞ்சு கடற்படை தளம் இயங்கி வருகின்றது. இதே சமயம் பிரான்சிடமிருந்து லெக் டேங்கிகள் மற்றும் ரஃபேல் போர் விமானங்களை கொள்முதல் செய்து ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் பயன்படுத்தி வருகின்றது. மேலும் சில ரஃபேல் போர் விமானங்களை வாங்குவதற்கு ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் பிரான்ஸ் அரசுடன் ஒப்பந்தம் போட்டுள்ளது. த்ரோவ் கைதின் எதிரொலியால் இந்த ஒப்பந்தத்தை தற்காலிகமாக நிறுத்தி வைப்பதற்காக ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் அறிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. பிரபஞ்சத்தில் சூரியனை விட 500 டிரில்லியன் மடங்கு அதிக பிரகாசமான பொருளை கண்டுபிடித்திருப்பதால் விஞ்ஞானிகள் பெரும் அதிர்ச்சியில் மூழ்கியுள்ளார்கள். பிரபஞ்சத்தில் சூரியனை விட 500 டிரில்லியன் மடங்கு பிரகாசமான ஒளிரும் பொருளை வானியலாளர்கள் கண்டுபிடித்துள்ளார்கள். ஐரோப்பிய தெற்கு ஆய்வகத்தின் ESOVLT எனப்படும் மிகப்பெரிய தொலைநோக்கி மூலம் இதை இவர்கள் கண்டுபிடித்துள்ளனர். இதுவரை எங்குமே கண்டிராத அளவுக்கு இது மிகவும் பிரகாசமான உள்ளதாக தெரிவித்துள்ளார்கள். மத்தியில் கருந்துளைகளை கொண்ட விண்மீன் திரள்கள் சூழ்ந்த வகையான ஒளிர்வது குவார்ட்சர்ஸ் என்று அழைக்கப்படுகின்றது. மத்தியில் உள்ள கருந்துளைகளால் குவார்ட்சர்ஸ் இயக்கப்படுகின்றது. இந்த கருந்துளைகளில் வாயு மற்றும் தூசிகள் அண்டும் போது மின்காந்த கதிர்வீச்சு வெளிப்படுகின்றது. இதுவே அதன் ஒளிரும் தன்மைக்கு காரணமாக அமைந்துள்ளது. இந்த நிலையில்தான் இதுவரை கண்டறியப்படாத பிரகாசமான சூரியனை விட பன்மடங்கு வெப்பமிக்க குவார்ட்சர் கண்டறியப்பட்டுள்ளது. இந்த குறிப்பிட்ட குவார்ட்சர் வேகமாக வளர்ந்து வருகின்றது என்று விஞ்ஞானிகள் தெரிவித்துள்ளார்கள். சூரியனை விட 500 டிரில்லியன் மடங்கு பிரகாசமுடைய இந்த குவார்ட்சருக்கு J05294351 என பெயரிடப்பட்டுள்ளது. இந்த குவார்ட்சர் பூமியிலிருந்து வெகு தொலைவில் இருப்பதால் அதன் ஒளி நம்மை வந்தடைய 12 பில்லியன் ஆண்டுகளுக்கு மேல் எடுத்துக்கொண்டதாக வானியலாளர்கள் தெரிவித்துள்ளார்கள். இது தொடர்பில் மேலதிக ஆராய்ச்சிகள் நடைபெற்று வருவதாக விண்வெளி ஆராய்ச்சியாளர்கள் குறிப்பிட்டுள்ளனர்.
வெளிநாட்டு பணியாளர்களுக்கு சர்வதேச வங்கிக் கணக்குகளை திறந்து பஹ்ரைன் நாடு அதிரடி காட்டியுள்ளது. தொழில் நிமித்தமாக மத்திய கிழக்கு நாடான பஹ்ரைன் விமான நிலையங்களுக்குள் நுழையும் அனைத்து வெளிநாட்டு பணியாளர்களுக்கும் சர்வதேச வங்கிக் கணக்கை வழங்க அந்நாட்டு தொழிலாளர் சந்தை ஒழுங்குமுறை ஆணையம் தீர்மானித்துள்ளது. இது தொடர்பான தகவலை இலங்கை வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகம் வெளியிட்டுள்ளது. இதன்படி குறித்த திட்டம் இம்மாதம் முதல் நடைமுறைப்படுத்தப்பட உள்ளதாக இலங்கை பஹ்ரைன் அதிகாரிகள் தெரிவித்துள்ளார்கள். இதேவேளை சரியான பண பரிவர்த்தனைகளை உறுதி செய்வதை நோக்கமாக கொண்டு இத்திட்டம் நடைமுறைப்படுத்தப்படுவதாக தெரிவிக்கப்படுகின்றது. மேலும் இது தொடர்பான தகவல்களை பஹ்ரைனின் தொழிலாளர் சந்தை ஒழுங்குமுறை ஆணையத்தின் இணையதளத்திற்கு சென்று பார்வையிட முடியும் என்றும் சொல்லப்பட்டுள்ளது. அத்தோடு வெளிநாட்டு பணியாளர்கள் பஹ்ரைனுக்குள் நுழையும் போது விமான நிலையத்தில் வைத்து இந்த சர்வதேச வங்கி கணக்குகளை பெற்றுக்கொள்வதற்கான வாய்ப்புகளையும் ஆலோசனைகளையும் அந்நாட்டு அரசாங்கம் வழங்கியுள்ளதாக இலங்கை வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகம் தொடர்ந்தும் சுட்டிக்காட்டியுள்ளது. பஹ்ரைனின் இந்த நடவடிக்கையானது இலங்கை பஹ்ரைன் இடையிலான ராய உறவுகளில் மேலும் நெருக்கத்தை ஏற்படுத்தியிருப்பதாக இலங்கையின் வெளிநாட்டுத்துறை அமைச்சர் தெரிவித்துள்ளார். கனேடிய பிரதமர் ஜஸ்டின் ட்ரூடோவின் முடிவை எதிர்த்து கனடா முழுவதும் பெரும் போராட்டங்கள் வெடித்துள்ளன. செப்டம்பர் மாதம் முதல் குறைந்த ஊதிய தற்காலிக பணியாளர்கள் மற்றும் நிரந்தர குடியிருப்பு அனுமதி பெறுவோரின் எண்ணிக்கையை குறைக்க திட்டமிட்டுள்ளதாக திங்கட்கிழமை கனேடிய பிரதமர் அறிவித்துள்ளார். அத்துடன் கல்வி அனுமதிகளையும் குறைக்க திட்டமிட்டுள்ளதாக கனடா தெரிவித்துள்ளது. மேலும் 70,000 மாணவர்கள் நாடு கடத்தப்படும் அபாயமும் உருவாகியுள்ளது. ஆகவே கனடா பிரதமர் ஜஸ்டின் ட்ரூடோவின் முடிவை எதிர்த்து கனடா முழுவதும் ஆர்ப்பாட்டங்கள் மற்றும் பேரணிகளில் சர்வதேச மாணவர்கள் இறங்கியுள்ளார்கள். முன்னர் பிரின்ஸ் எட்வார்ட் தீவில் மட்டும் மாணவர்களின் ஆர்ப்பாட்டங்கள் நிகழ்ந்த நிலையில் தற்போது ஒன்டாரியா, மனிதோபா மற்றும் பிரிட்டிஷ் கொலம்பியா உட்பட பல்வேறுபட்ட மாகாணங்களிலும் ஜஸ்டின் ட்ரூடோவின் முடிவை எதிர்த்து மிக பெரும் பேரணிகள் ஆரம்பமாகியுள்ளது. வீட்டை அடமானம் வைத்து கடனும் வாங்கி கனடாவுக்கு வந்து கல்வி கற்று பணி செய்து வரிகளும் செலுத்தியும் இப்போது நாடு கடத்தும் நிலைக்கு நாம் ஆளாகியுள்ளதாக புலம்பெயர்ந்த பலர் கவலை வெளியிட்டுள்ளார்கள். ஜப்பானின் முக்கிய நகரங்களின் மீது ஷான்ஷான் சூறாவளியின் பாதையில் வசிக்கும் பல குடியிருப்பாளர்களை உடனடியாக காலி செய்ய உத்தரவிடப்பட்டுள்ளதால் பல்வேறுபட்ட நிறுவனங்கள் மற்றும் குடியிருப்புகளில் உள்ள மக்கள் தங்கள் இருப்பிடங்களை காலி செய்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. தென்மேற்கு ஜப்பான் புதன்கிழமை இப்பகுதியை தாக்கும் வலிமையான புயல்களில் ஒன்றாக இருக்கலாம் என்றும் அதிகாரிகள் குறிப்பிட்டுள்ளார்கள். இதன் காரணமாக மிகவும் வலிமையான புயல் எச்சரிக்கை காரணமாக மணிக்கு 252 கிலோமீட்டர் வேகத்துடன் முக்கிய தென்மேற்கு தீவான கியூஷுவை நோக்கி சென்றதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. வரும் நாட்களில் விமான நிறுவனங்கள் மற்றும் ரயில் ஆபரேட்டர்கள் பல சேவைகளை ரத்து செய்வதாக தெரிவித்துள்ளார்கள். சூறாவளியால் வெள்ளம், நிலச்சரிவு மற்றும் சில வீடுகள் இடிந்து விழும் அளவுக்கு பலத்த காற்று வீசக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் அவசர எச்சரிக்கை விடுத்துள்ளது. இதுவரை கண்டிராத பலத்த காற்று, அதிக அலைகள் மற்றும் அதிக அலைகளுக்கான முன்னறிவிப்புகள் இருப்பதாக அதிகபட்ச எச்சரிக்கை தேவை என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளதால் ஜப்பானின் பல்வேறுபட்ட நகரங்களில் மிக பெரும் பதற்றம் ஏற்பட்டுள்ளது. கடந்த 20 ஆண்டுகளில் இல்லாதவாறு மேற்கு கரையில் இஸ்ரேல் நடத்தி வரும் மிக பெரும் தாக்குதலுக்கு ஹமாஸ் உள்ளிட்ட பல பாலஸ்தீன போராளி அமைப்புகள் மிக பெரும் கண்டனத்தை வெளியிட்டுள்ளார்கள். குறிப்பாக மேற்கு கரையில் பாலஸ்தீனர்களை இலக்கு வைத்து நடத்தப்படும் இந்த தாக்குதல்கள் ஏற்றுக்கொள்ள முடியாதவை எனவும், எனவே பாலஸ்தீனத்தில் இருக்கும் அனைத்து இயக்கங்களும் ஒன்றிணைந்து இஸ்ரேல் ஆக்கிரமிப்புக்கு எதிராக மிகப்பெரிய போரை நடத்த வேண்டிய நேரம் இதுவாக இருக்கின்றது என ஹமாஸ் மேற்கு கரையில் ஆளும் ஃபத்தா இயக்கத்துக்கு பகிரங்கமாக கோரிக்கை விடுத்துள்ளது. அதேபோல மேற்கு கரையில் உள்ள இஸ்லாமிய ஜிகாத் பிரிவினரும் மேற்கு கரையில் இஸ்ரேலின் இராணுவ நடவடிக்கைகளுக்கு எதிராக போராளிகள் ஒன்றிணைய வேண்டும் என்ற அறிவிப்பை விடுத்துள்ளார்கள். நேற்றைய தினம் காசா எல்லை நகரமான ஸ்டோட் மற்றும் கிப்புட்ஸ் நிர்ராம் ஆகிய பகுதிகளில் மிகப்பெரிய தீ விபத்து ஏற்பட்டு சில இடங்களில் இஸ்ரேலிய குடியிருப்புகள் தீப்பற்றி எரிந்திருப்பதாக காட்ஸ் பத்திரிகை செய்தி வெளியிட்டுள்ளது. தீ அனைத்து குடியிருப்புகளுக்கும் பகுதிகளுக்கும் பரவாமல் தடுப்பதற்கு தீயணைப்பு வீரர்கள் மிக பெருமளவில் செயற்பட்டு தீயை அணைத்ததாக குறிப்பிட்டுள்ளது. ஏற்கனவே காசா எல்லையில் இருந்து ஸ்டோட், கிப்புட்ஸ், நிர்ராம் ஆகிய பகுதிகளின் மீது ஹமாஸ் 92 ரக ஏவுகணைகளை ஏவியதாக தெரிவிக்கப்பட்ட சூழ்நிலையில் ஹமாஸினுடைய ராக்கெட்டுகள் இஸ்ரேல் எல்லை நகரங்களில் விழுந்து வெடித்து இந்த தீ ஏற்பட்டிருக்கலாம் என பலரும் தெரிவித்துள்ளார்கள். ஏற்கனவே கடந்த சில தினங்களுக்கு முன்பாக ஹமாஸ் ராக்கெட் தாக்குதல்களை நடத்திய சூழ்நிலையில் நேற்றைய தினம் மீண்டும் இஸ்ரேலிய நகரங்களை நோக்கி தாக்குதலை நடத்தியுள்ளார்கள். இந்த தாக்குதல் காரணமாகவே கிப்புட்ஸ், நிர்ராம் பகுதிகளில் இருக்கும் குடியிருப்புகள் மீது தீப்பற்றி எரிந்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது.
அத்துடன் கிஸ்புல்லா மீண்டும் இஸ்ரேலின் பல்வேறுபட்ட இராணுவ நிலைகளை இலக்கு வைத்து பெரும் ஏவுகணை தாக்குதலை நடத்தியிருப்பதாக செய்திகள் வெளியாகியுள்ளது. இந்த தாக்குதல் காரணமாக பல்வேறுபட்ட பகுதிகளில் இஸ்ரேலிய இராணுவ முகாம்கள் தளங்களுக்கு பெரும் சேதம் ஏற்பட்டுள்ளதுடன் வடக்கு இஸ்ரேலின் பல்வேறுபட்ட பகுதிகளில் சைரன் ஒலிக்க விடப்பட்டு சிவப்பு எச்சரிக்கை செய்யப்பட்டுள்ளதாகவும் செய்திகள் வெளியாகியுள்ளது. இவை இன்றைய நாளில் வெளியான பிரதான செய்தி நிகழ்வுகளாக பதிவாக இருக்கின்றன. தொடர்ந்தும் உலகெங்கில் நடைபெறும் நிகழ்வுகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள அகிலத்தோடு இணைந்திருங்கள். இந்த காணொலி பதிவு தொடர்பிலான உங்களது மதிப்பான கருத்துக்களை தவறாமல் கமெண்ட்ஸில் பதிவிடுங்கள் என கேட்டுக்கொண்டு மீண்டும் ஒரு காணொலியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.